அண்ணாக்கு தனியா லவ் லெட்டர்ஸ் மாதிரி வரும். அதுல சிலது வந்து எனக்கு வேற வரும் லெட்டர்ஸ். அதுல வந்து நான் உனக்கு நல்ல அண்ணியா இருப்பேன், நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன், அதனால நீ வந்து அண்ணா கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி மாடர்ன் ட்ரெஸ் சாரி கட்டி வேற டிஃப்ரெண்ட் கெட்டப்ல எல்லாம் வந்துட்டு போட்டோ வச்சு அனுப்புவாங்க. காலேஜ் கேன்டீன்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பே பண்ற கூட விட மாட்டாங்க சில பேர். நான் பே பண்றேன் அப்படின்னு பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பயங்கர கொட்டுற மழையில வந்து நான் ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு விடுறாங்க கிளாஸ்க்கு. இந்த மாதிரி யூ காட் அ லெட்டர் இந்த ஆஃபீஸ் அப்படிங்கிறாங்க. நமக்கு யாரு காலேஜ்க்கு போய் லெட்டர் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலையில போய் இது பண்ணா ஃபைன் வேற 5 rupees சொன்னாங்க. அந்த இதுக்கு வந்து ஸ்டாம்ப் பத்தலன்னு சொல்லி 5 ரூபா ஃபைன் பே பண்ணாதான் உனக்கு இந்த லெட்டர் கொடுப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஏதோ சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், லெட்டர் என்னன்னு கொடுங்க பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே ஒரு கவிதை, பயங்கரமான கவிதை. நான் வந்து உன்னை ஏதோ போட்டோல பார்த்தேன், போன ஜென்மத்திலேருந்து உனக்கும் எனக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான கவிதையெல்லாம் வந்துச்சு. ஐ எம் ஸ்டில் கனெக்டட் வித் தட் பர்சன் பிரபான்னு. அவங்க இந்த மாதிரி உங்க அண்ணாவை பார்த்தா எனக்கு எங்க அண்ணா ஞாபகம் வருது. அவங்க வந்து ஆக்சுவலா அப்போ ஆர்மியில இருந்து இறந்துட்டாங்க, தவறிட்டாங்களாம். ஸோ வந்து எனக்கு என்னமோ உன்னோட ஐ ஃபீல் வெரி கனெக்டட் டு யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப டச்சிங்கா ஒரு கவிதையோட ஒரு லெட்டர் வந்துருந்துச்சு. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆகும்போது அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் என்டர் பண்றேன். ஆமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய கதை இருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்டெல்லா மாரிஸ் காலேஜில் தான் படித்தேன், ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அந்த மனம் விரும்புதே சாங் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அவள் வருவாள அந்த சாங்கு. ஸோ அதில் இப்படி ஒரு ஸ்டெப் இருக்கும். அதனால நான் வந்து அந்த காரிடோரில் நடந்து போனேன்னாவே இப்படி தான் கூப்பிடுவாங்க என்ன. பயங்கர ராகிங் நடக்கும். ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நிறைய அந்த டைமில் வந்து ஃபேன் மெயில்ஸ் நிறைய வரும். மலேசியா சிங்கப்பூர்லேருந்து தான் அதிகமான அன்பு கொட்டியிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் வரும்போது அப்படியே கொண்டு வந்து கொட்டுவார் லெட்டர்ஸ். ஆமாம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது ஐ வாஸ் அபவுட் 25 years old. ஸோ அப்போ வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்ல, எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவர் சிரிச்ச முகமாக இருக்கணும்னு மட்டும் நினச்சேன். அடுத்தது வந்து அவர்கிட்ட சொன்னேன், நான் எனக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து மூவிஸில் பாடுவேன், அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலன்னா தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு முதலே தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இஸ் வெரி என்கரேஜிங். அவர் வந்து நல்ல தேர் வாஸ்ன்ட் அ ப்ராப்ளம். பட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா ஐ ஹேட் மை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஐ ஹேட் 2 children எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட என்கரேஜ்மெண்ட்டில் ஐ எம் ஜுவல்லரி டிசைனர் ஆல்சோ. ஸோ என்னோட டாட்டர் பேர் தன்வி. ஸோ அவங்க பேரில் வந்துட்டு ஐ ரெஜிஸ்டர்ட் அ கம்பெனி அண்ட் ஐ ஸ்டார்டட் டிசைனிங் ஜுவல்லரி எல்லாம். ஸோ சன் பேர் குஹன். ஸோ த்ரூ அவுட் மை ப்ரெக்னென்சி ஆல்சோ ஐ வாஸ் சிங்கிங். நந்தா தான் வந்துட்டு எனக்கு மறக்க முடியாத அனுபவம். நந்தா அதில் வந்து அதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில மூவிஸ் சரியாக போகல. அப்போ ஏதாவது தேட்டர்லலாம் யாராவது கமெண்ட் அடித்தாங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடும். இப்போ என்ன இப்படி கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து செட்டில் பண்ணணுன்னு எல்லாம் வந்துட்டு ஆர்வமாயிருவேன். ஸோ வந்து அது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி இருந்தது நந்தா தான். நந்தாவில் வந்து அந்த தலையை சுற்றி அப்படி ஒரு அடி அடிப்பாங்க. அதுதான் வந்து என்னோட உண்மையான ஃபேன் மொமெண்ட். எங்கள் 2 பேருக்கும் அவர் நினைக்கிறதுல நான் அவரை எப்பவுமே ஒரு போட்டியாக தான் பார்ப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் நான் பாடினதும் வந்துட்டு பருத்தி வீரன் பூஜையும் ஒரே நாள் நடந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நான் ஃபஸ்ட்டு சிங்கிங் வந்து ஐ ஷுட் ஸ்டார்ட் ஆஃப் இன் அ டெம்பிள்னு நினச்சேன். கோயிலில் தான் பாடணும் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு ரெட் ஹில்ஸில் வந்து ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. அங்கே வந்து என்னோடய மியூசிக் குரு வந்து கூட்டிகிட்டு போய் அங்கே பாட வச்சாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பருத்தி வீரன் பூஜைக்கு போயிட்டு நான் சொன்னேன், நீங்களும் இன்றைக்கி பிள்ளையார் சொல்லி போடுறீங்க, நானும் என்னோடய பிள்ளையார் சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜையை அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கே போனது. ஈஸியரில் தான் இருக்கேன். நாங்கள்லாம் வாக்கிங் போனாலும் நிறைய பேருக்கு தெரியாது. ஐ யூஸ்வலி டோன்ட் ரிவீல். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருப்பேன், ரொம்ப ட்ரெஸ்அப் பண்ணிக்கவே மாட்டேன் வெளியே நார்மல் டேஸில். இன்னைக்கு ஏதோ இவெண்ட்டுக்காக தான் இவ்வளோ ட்ரெஸ்ஸிங் இல்லைன்னா வந்துட்டு யாரும் இன்னைக்குமே நீங்கள் வந்து லைம் லைட்டில் வந்ததே இல்லை. நான் நிறைய பேர் உங்களை பார்த்ததே இல்லை கேமரா. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க 2 பசங்க தான் இருக்காங்கன்னு நினைச்சேங்க, நீங்கள் இன்னொரு பொண்ணு இருக்கிறதே எனக்கு தெரியாதுமாங்க. அதுக்காகவே நம்ம பிறந்தது எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கா தெரிய வேண்டாமா?